வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்க நண்பர்களே, பங்குச்சந்தையில ட்ரேட் பண்றவங்க என்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ப்ரோ எனக்கு ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் சொல்லுங்க, அதை வச்சு நான் தினமும் லாபம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இதுக்கான பதில் ஒரு இண்டிகேட்டர்ல இல்ல, அது நம்மகிட்டயே இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு எப்பவும் சொல்ற பதில் இதுதான். உண்மையில நிறைய பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் இண்டிகேட்டரை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நிஜம் என்னன்னா, ட்ரேடிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலுமே அப்படி ஒரு மேஜிக் குச்சி கிடையவே கிடையாது. இதே லாஜிக் அப்படியே நம்ம ஆரோக்கியத்துக்கும் பொருந்துங்க. எப்படின்னு பாருங்களேன். ட்ரேடிங்ல அந்த சிறந்த இண்டிகேட்டர் மாதிரி தான் நம்ம ஆரோக்கியத்துல சிறந்த வீட்டு வைத்தியம். ஆனா வாழ்க்கை முறைங்கிற அந்த அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா இந்த ரெண்டுமே சுத்தமா வேலைக்கு ஆகாது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம சின்ன சின்ன விஷயங்கள் மேல கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்தோட ஒட்டுமொத்த பெரிய சித்திரத்தையே பார்க்க மறந்துடுறோம். இஞ்சி குடிக்கிறது, துளசி சாப்பிட்றதெல்லாம் அந்த சித்திரத்துல ஒரு சின்ன புள்ளி தான். ஆனா நம்ம முழு ஆரோக்கியமும் தான் அந்த முழு சித்திரமே. இந்த பெரிய சித்திரத்தை நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 முக்கியமான தூண்களா அதை பிரிக்கலாம். எப்படி ஒரு வீடு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு தூண்கள் அவசியமோ, அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்க இந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னது வெறும் 5 தானா நீ யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உண்மை அதுதான். நம்ம முழு நோய் எதிர்ப்பு சக்தியோட அஸ்திவாரமே இந்த 5 தூண்கள்ல தான் அடங்கியிருக்கு, வேற எங்கேயும் இல்ல. சரி, அப்படி என்ன அந்த 5 தூண்கள்? முதல்ல ஒரு தடவை லிஸ்ட்டை பார்த்துடலாம். அப்புறமா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆழமா போய் அலசுவோம். நீங்க டெய்லியும் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா ஆழ்ந்து தூங்கலான்னு வச்சுக்கோங்களேன். உங்க உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்க நேரமே கிடைக்காது. அது ஒரு ரிப்பேர் ஷாப் மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்க காலையில மஞ்சள் பால் குடிச்சாலும் சரி, கஷாயம் குடிச்சாலும் சரி, அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம உடம்ப ஒரு வண்டின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வண்டிக்கு சரியான எரிபொருள், அதாவது நல்ல சத்தான உணவு கொடுத்தாதானே நல்லா ஓடும். நீங்க பாட்டுக்கு வெறும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் இஞ்சி மட்டும் சாப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இருக்காது. நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. இதை சரி பண்றதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல. தினமும் ஒரு 10 நிமிஷம் சின்னதா ஒரு நடைப்பயிற்சி செஞ்சாலே போதும், உடம்பு சுறுசுறுப்பாயிடும். நாம யாருமே கண்டுக்காத ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட நம்பர் 1 எதிரி. அது உள்ளுக்குள்ளே இருந்தே நம்மள அரிச்சிடும். அதனால மனசு அமைதியா வச்சுக்க தினமும் ஒரு 2 நிமிஷமாவது மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கார் என்ஜின் ஓவரா சூடாகாம இருக்க ரேடியேட்டர் எப்படி உதவுதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்குவோம். உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றவும் தண்ணி ரொம்ப அவசியம். போதுமான அளவு தண்ணி குடிக்க மறக்காதீங்க. அப்போ இந்த மூலிகைகள் வீட்டு வைத்தியம் எல்லாம் சுத்தமா வேஸ்டான்னு கேட்டா இல்லவே இல்ல. அதோட உண்மையான பங்கு என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை முறை தான் ஒரு வீடியோ கேம்ல மெயின் கேரக்டர்னா, இந்த மூலிகைகள் எல்லாம் வழியில கிடைக்கிற சின்ன சின்ன பவர் அப் மாதிரி தான். அது தற்காலிகமா உங்களுக்கு உதவும், ஆனா அதுவே மொத்த ஆட்டத்தையும் ஜெயிக்க வச்சிடாது. நம்ம பாட்டி காலத்தை யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட வாழ்க்கை முறையே ரொம்ப இயற்கையா, அந்த 5 தூண்களும் ரொம்ப வலுவா இருந்துச்சு. அவங்க மூலிகைகளை ஒரு கூடுதல் சப்போர்ட்டா தான் பயன்படுத்தினாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்மளோட பலவீனமான வாழ்க்கை முறையை சரி பண்ணாம இந்த மூலிகைகள் ஏதோ மேஜிக் பண்ணி நம்மள சரி செஞ்சிடும்னு எதிர்பார்க்கிறோம். ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 5 தூண்களும் ஏற்கனவே சரியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மூலிகைகள் ஒரு பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். அவை ஒருபோதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற்றாக இருக்க முடியாது. சரி, தியரி எல்லாம் பேசிட்டோம். இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமேனு கவலையே படாதீங்க. இது ரொம்ப சுலபம். ஒரு சிம்பிளான தினசரி வழக்கத்தை உருவாக்கினா மட்டும் போதும். இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான தினசரி வழக்கம். காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா போனை பார்க்காம தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் போங்க. வேலை நேரத்துல மன அழுத்தத்தை குறைக்க 1 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. சாப்பாட்டுல மிளகு, மஞ்சள், பூண்டு, இஞ்சிய சேர்த்துக்கோங்க. ராத்திரி 10 மணிக்கு எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க. பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறது எவ்வளோ ஈலின்னு. நீங்க இந்த மாதிரி ஒரு எளிமையான வழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், உங்க உடம்பு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தனக்கு என்ன தேவைன்னு அதுவே பார்த்துக்கிட்டு தானாவே சிறப்பா இயங்க ஆரம்பிச்சிடும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் மனசுல வச்சுக்கலாம். நம்ம உடம்ப ஒரு கோயிலா நினைக்கணும். அதை எவ்வளோ பத்திரமா எவ்வளோ மரியாதையா பார்த்துக்கணும் இல்லையா? பாருங்க, திருமூலர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த உடம்ப ஒரு பொருட்டாவே மதிக்காம இருந்தேன், ஆனா அதுக்குள்ளதான் ஒரு விலை மதிப்பில்லாத புதையலை இருக்குன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. அந்த புதையல் நம்ம ஆரோக்கியம் தான். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இந்த 5 தூண்கள்ல இருந்து ஒரே ஒரு பழக்கத்தை, ஆமாங்க, ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.